ஸோ மாடியூல் 5 பொறுத்த வரைக்கும் என்னன்னா ப்ரொடக்டிவிட்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் இதில் என்னன்னா we are going to talk more about the total quality management, measurement techniques of productivity index, அப்புறம் வந்து ISO standard basics அது வந்து அது பார்க்க போறோம். குவாலிட்டி என்ன அர்த்தம் கீர்த்தனா? குவாலிட்டி மித்ரா நீங்க சொல்லுங்க மித்ரா, குவாலிட்டினா என்ன மித்ரா? குவாலிட்டி செக் பண்றது. ஓகே. குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்னா என்ன இருக்கும், என்னன்னு நினைக்கிறீங்க? குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் கரெக்டா இருக்கு. ஓகே, சூப்பர். நீங்க என்ன சொல்றீங்க, குவாலிட்டினா என்ன? வெரி குட், சூப்பரா சொல்றீங்க. ஸோ ஸோ இந்த குவாலிட்டி கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா குவாலிட்டிக்கு முன்னாடி இருக்கிற விஷயம் வந்து ப்ரொடக்டிவிட்டி. ஓகேவா? ப்ரொடக்டிவிட்டின்னு ஒரு விஷயம் இருந்தால் தான் இல்லை குவாலிட்டி அப்படின்றத நம்ம என்ஷூர் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ளைஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் அன் ஆட்டிடியூட் அண்ட் அ கான்ஸ்டன்ட் urge டு ஃபைண்ட் பெட்டர் சீப்பர் குவிக்கர் அண்ட் ஈஸியர் சேஃப் வேஸ் ஆஃப் டூயிங் அ ஜாப். ஓகேவா? இதில் நம்மளதுல இண்டஸ்ட்ரியில் நான் ஸ்டார்ட் ஆகும்போது மேனுஃபேக்சரர்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னா, எப்படி நான் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணணும். என்னோட 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன சிவா? அந்த நாலுத்தையும் எவ்வளோ பெஸ்ட் ஆஃப் தேர் எபிலிட்டியில் யூட்டிலைஸ் பண்ணோம் அண்ட் கெப்பாசிட்டி so as to get the maximum output with the minimum cost of production. Industrial revolution, social, technology and scientific developments, changes in economic systems with the various efforts made in this direction and the process of development and changes is still on. இதில் வந்து நியூ மிஷன்ஸ் மெத்தட்ஸ் டெக்னாலஜி ஆர் பீங் இன்வென்டட் அண்ட் யூஸ்ட் இன் தி இண்டஸ்ட்ரியல் ஃபீல்ட் டு மினிமைஸ் த வேஸ்டேஜ் ஆஃப் மென் மெட்டீரியல் அண்ட் மிஷன்ஸ். ப்ரொடக்டிவிட்டி த எண்ட் ஆஃப் த டே இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை கரெக்டாக நான் வந்து பிளான் பண்ணினா தான் என்னோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸாக இருக்கும். ப்ரொடக்டிவிட்டி இஸ் அ ஸ்டேட் ஆஃப் பீங் ப்ரொடக்டிவ், மோர் ஆஃப் ஹவு மச் quality input is fed into the process to get the quality output. Productivity improvement வந்து sought everywhere because it supports a higher standard of living. Productivity வந்து is an indicator reflecting the changes in the performance of the enterprise and having some sort of input output comparison relating to various activities of an organization. ப்ரொடக்டிவிட்டின்றது தான் டாக் ஆஃப் த டே. என்ன ஏன் ப்ரொடக்டிவிட்டி தான் டாக் ஆஃப் த டே அப்படின்னா, எனக்கு ரிசல்ட் நல்லா வரணும்னா நான் எஃபோர்ட் கரெக்டாக போட்டிருக்கணும். கரெக்டா?
அப்போ இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்குமான ரிலேஷன்ஷிப்பை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி த ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் ஃபார் த எஃபிஷியன்ட் ப்ரொடக்ஷன், அதெல்லாம் தான் வந்து நம்ம இந்த சாப்டரில் படிக்க போகிறோம். அதை என்ன சொல்லுவாங்கன்னா, ரேஷியோ ஆஃப் வாட் இஸ் ப்ரொடியூஸ் டு வாட் இஸ் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் இட். ஹையர் இஸ் த ரேஷியோ, கிரேட்டர் இஸ் த ப்ரொடக்டிவிட்டி. ஓகேவா? ப்ரொடக்டிவிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரேஷியோஸ் எக்ஸ்பிரஸிங் பிட்வீன் இன்புட் அண்ட் அவுட்புட் ஆஃப் தி ரிசோர்சஸ், அதான் வந்து ரேஷியோஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ ப்ரொடக்டிவிட்டி இஸ் பேசிக்லி a measure of how much input is required to achieve a given output. இதுதான் வந்து ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்றாங்க. Output can be measured in terms of units of the goods produced or value of the goods and services produced. Input, on the other hand, can be referred as a combination of different factors: raw material, machinery, powers, efforts, imagination of entrepreneur and managers. இப்போ productivity of the labor, for example, can be found out எப்படின்னா, ratio between the quantity of goods produced and number of workers or man hours employed in the production of such output. இந்த மூணு விஷயம் மட்டும் கொஞ்சம் இப்பவே எழுதிக்கோங்க. ப்ரொடக்டிவிட்டி இண்டெக்ஸ்னா என்னன்னு எழுதிக்கோங்க. எம்சிக்யூ கொஸ்டின். ப்ரொடக்டிவிட்டி இஸ் த குவாலிட்டி ஆர் ஸ்டேட் ஆஃப் பீயிங் ப்ரொடக்டிவ், அதை எழுதிக்கோங்க. ஆர் எழுதிக்கிறீங்கன்னா எழுதிக்கோங்க, இல்லை அண்டர்லைன் பண்ணாலும் ஓகே தான், எப்படி இருந்தாலும். So productivity is equal to output divided by input. ஓகேவா? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டின்றது நிறைய வியூஸ்ல பார்க்கலாம். காம்படிஷன் இது பண்றது, சி இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே காம்படிஷன்ஸ் தான். ஓகே, ஒரு ப்ராடக்ட் இன்னொரு ப்ராடக்டோட சப்ஸ்டியூட்டா ஆக்ட் ஆகுது. அப்போ எவ்வளோ தூரம் ஃபோம் வந்து ஹையரா ப்ரொடக்டிவிட்டி கொடுக்குறதோ அவ்வளோ தூரம் அந்த காம்படிஷனை வித்ஸ்டாண்ட் பண்ணி மார்க்கெட்ல எக்ஸிஸ்ட் பண்ண முடியும். மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து மூணு டைப் ஆஃப் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுறது. ஒன்று ஸ்ட்ராட்டஜிக் பர்பஸ், டாக்டிக்கல் பிளானிங், அட்மினிஸ்ட்ரேஷன். நாலு பர்பஸஸ்க்கு மேஜரா யூஸ் ஆகுறது. ஒரு ப்ரொடக்டிவிட்டி வச்சு தான், ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் வச்சு தான் அந்த விஷயத்தோட ப்ராக்ரஸை வந்து நம்ம இண்டிகேட் கரெக்டாக பண்ண முடியும். எவ்வளோ தூரம் ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸோட மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் எடுத்துட்டு வரோமோ, அது அது அதன் மூலமாக கஸ்டமர்ஸை வந்து ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது that basically implies the maximum utilization of scarce resources. So in order to provide the articles or commodities to the consumers at the lowest possible cost, the productivity urges to utilize available resources to the maximum possible extent so that there is a full satisfaction of customers. இது ஒண்ணு. Key to national prosperity. The productivity in fact has become the productivity in fact has become synonymous to the progress. எவ்வளோக்கு எவ்வளோ productivity ஜாஸ்தியா இருக்கோ is an index of more production with the same inputs at lower cost. Working conditions and wages of workers will improve whenever they get larger profits. So அதனால தான் ஜப்பான், சைனா, சவுத் கொரியா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் they have good prosperity. ஜாஸ்தியா ப்ரொடக்டிவிட்டி பண்ணோம்னா கம்பெனி நிறைய சேல்ஸ் பண்ணுவாங்க. கம்பெனி நிறைய சேல்ஸ் பண்ணால் நிறைய ப்ராஃபிட் வரும். கம்பெனிக்கு நிறைய ப்ராஃபிட் பண்ணால் ஒர்க்கர்ஸ் போனஸ் கிடைக்கும். ஒர்க்கர்ஸ் போனஸ் ஆச்சுன்னா மோட்டிவேஷன் நிறைய இருக்கும். மோட்டிவேஷன் நல்லா பண்ணுறாங்கன்னா ஒர்க்கர்ஸ் வில் கம் அப் வித் நியூ ஐடியாஸ். நெக்ஸ்ட் லெவலுக்கு கம்பெனி க்ரோ ஆகும். அதுதான் வந்து ப்ரொடக்டிவிட்டியோட அட்வான்டேஜ். குட்வில் இன்க்ரீஸ் ஆகும், காம்படிட்டிவ் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும். அதெல்லாமே எப்படி நான் மெஷர்மெண்ட் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி பண்ண முடியும்? சேஞ்ச் இன் அவுட்புட் பர் யூனிட் ஆஃப் இன்புட் இண்டிகேட்ஸ் சேஞ்ச் இன் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கரஸ்பாண்டிங் இன்புட் டியூரிங் த கிவன் டைம். அதாவது ஒரு ஒர்க்கரோட சேஞ்ச் இன் அவுட்புட் பர் ஒர்க்கர் ஒரு மேன் வில் சிக்னிஃபை தி சேஞ்சஸ் இன் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் லேபர். இப்போ ப்ரொடக்டிவிட்டி ரேஷியோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ப்ரொடக்டிவிட்டி ரேஷியோனா என்ன அர்த்தம்னா,
நான் எவ்வளோ பைசா போட்டிருக்கேன், அதுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பண்றது. ரேஷியோ அனாலிசிஸ்ல படிச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னு 12th ஸ்டாண்டர்ட்ல ரேஷியோ அனாலிசிஸ் சாப்டர்ல நீங்க படிச்சிருப்பீங்க சிவா. கீர்த்தனா நந்தனா, சாரி கீர்த் நந்தனா இல்லையே, மித்ரா. என்ன சாப்டர் நம்பர் 8லயா 9லயா ஞாபகம் இல்ல. 9th சாப்டர்னு நினைக்கிறேன். ம். ஸோ அந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் இங்க ப்ரொடக்டிவிட்டி ரேஷியோன்னு சொல்றாங்க. நான் போட்ட முதலுக்கு எவ்வளவு லாபம் பார்க்குறேன். மேனவர் அவுட்புட்னா என்ன? டோட்டல் மேனவர், அவங்களால அந்த மேனவர்ல எவ்வளோ அவுட்புட் எடுத்துட்டு வர முடியுது. ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் அப்படின்றது இட் ஆடட் வேல்யூ அப்ரோச்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. ஆடட் வேல்யூனா அவுட்புட் டு இன்புட். சிவா, ஆ சிவா இவங்களுக்கு வந்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ரேஷியோ என்னன்னா productivity is equal to added value by labor cost, productivity is equal to added value by conversion cost. யூஸ்ஃபுல் மெஷர்ஸ் என்னன்னா மேன் பவர் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ஒரு தொழிலாளர்களோட ப்ரொடக்டிவிட்டி எப்படி இது பண்ணுவீங்கன்னா, தொழிலாளர்கள் இவ்வளோ மேனவர்ஸ் இது பண்ணியிருக்காங்க, அவங்க அவுட்புட் எடுத்துட்டு வந்ததுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கறது ப்ரொடக்டிவிட்டி. மெட்டீரியல் சி இங்க மேன் பவர் ப்ரொடக்டிவிட்டினா மேன் பவர் வில் கம் டு டினாமினேட்டர். மெட்டீரியல் ப்ரொடக்டிவிட்டினா மெட்டீரியல் வில் கம் டு டினாமினேட்டர். கேபிட்டல் ப்ரொடக்டிவிட்டினா கேபிட்டல் அசட்ஸ் வில் கம் டு டினாமினேட்டர். எனர்ஜினா எனர்ஜி, நியூமினேட்டர் வில் ரிமைன் as is. வேல்யூ ஆஃப் அவுட்புட் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ், வேல்யூ ஆஃப் அவுட்புட் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் வேல்யூ, இது எல்லாமே நாலுமே சேமா வரும். டோட்டலா மெஷர் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி எப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு லேபர், கேபிட்டல், மெட்டீரியல்ஸ் அண்ட் அதர் இன்புட்ஸ், பேசிக்கலி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல அந்த மூணுமே எடுத்துக்கிறோம். நியூமரேட்டர்ல வந்து வேல்யூ ஆஃப் அவுட்புட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இன்புட் ஃபேக்டர்ஸ்னா என்னன்னா இன்சூரன்ஸ், டாக்ஸஸ், அட்வர்டைசிங், இது எல்லாமே இருக்கு. ஓகே, tools of productivity on how to increase productivity, human aspects, supply of inputs, technological aspects. இப்போ வந்து ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஹியூமன் ஆஸ்பெக்ட்ஸ், இன்புட் குவாலிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல் கரெக்டாக இருக்கணும், டெக்னாலஜி வந்து இப்போ அப்கிரேடடாக நம்ம வச்சுக்கணும், அதெல்லாம் ஓகேவா. இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்டிவிட்டி இது பண்ணுறதுக்கும் அதே மாதிரி தான் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டு, அதாவது டிகிரி ஆஃப் மெக்கனைசேஷன், டெக்னிக்கல் நோஹவ், ரா மெட்டீரியல் லே அவுட், அதில் என்னெல்லாம் இருக்குன்னா பிளான்ட்டோட சைஸு, ஆர்என்டி, பிளான்ட் அண்ட் ஜாப் லே அவுட்டு, மிஷின் அண்ட் எக்யூப்மெண்ட் டிசைனு. சி இதெல்லாம் என்னன்னா டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் இந்த காம்படிஷனில் ஒரு கம்பெனியால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. Individual factors, you should have sufficient skill set, you should have sufficient qualification and training to start your beginning part to understand the process. Yeah, skill என்றது aptitude, பர்சனாலிட்டின்றது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரைனிங்ல கம்பைன் ஆகுது. அப்போ ஸ்கில்லும் ஆப்டிடியூடும் மிக்ஸ் ஆகும் போது தான் ப்ரொடக்டிவிட்டி எடுத்துட்டு வர முடியும். ஓகே, ஆட்டிடியூட்னா நான் ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ஏர்ஜ், நான் புதுசாக ஒரு விஷயத்த கற்றுக்க போகிறேன், நான் வேலை பண்ண போகிறேன் ஆர்கனைசேஷனில், நல்லா பண்ண போகிறேன், புதுசாக நான் வந்து அதில் ஒரு விஷயத்த கற்றுண்டு நல்லா பண்ண போகிறேன்ற ஒரு ஏர்ஜ் இருக்குல்ல. ஒரு இப்போ வந்து ஸ்வீட் சாப்பிடணும்னா அந்த கிரேவிங் மாதிரி இருக்கும்ல, சாப்பிட்ட உடனே ரொம்ப ஃபுல்ஃபில்வாக ஃபீல் பண்ணுவோம். அது மாதிரி ஆட்டிடியூடுன்றது இன்ட்ரெஸ்டோட, அவங்க பேட்டர்ல சொல்லுவான்ல ரஜினி, லவ்வோட சமைங்க நல்லா டேஸ்டா வரும், அந்த மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகி நம்ம ஒர்க் பண்ணணும். தட் இஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். willingness of the employee to work for the organization. The urge to work is a complex phenomenon governed by several factors such as formal and informal organization, leadership, need, satisfaction, influence of trade unions. இதனால என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இன்ட்ரெஸ்டோட நீங்க பண்ணும்போது என்ன ஆகும்னா யூ வில் கெட் செல்ஃப் மோட்டிவேட்டட்.
So you will try to do it with so much of enthusiasm. Okay. Organization factors into the various steps taken by the organization to maintain towards maintaining better industrial relations, such as delegation, decentralization of authority, participative management எல்லாமே இதுல வந்து factors also influence motivation. எம்ப்ளாயி எம்ப்ளாயரோட டூ வே கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஹாத்தோன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன் யூஎஸ்ஏன்னு ஒன்று இருக்கு. அப்புறம் நீங்க பாருங்க உள்ள அதுல வந்து எப்படின்னா எப்படி ஒரு எம்ப்ளாயர் எந்த டைம்ல செல்ஃப் மோட்டிவேட்டடா இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அதுல என்ன வந்திருக்குன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க்கரை வந்து மோட்டிவேட்டடா இருக்கானோ அவ்வளோக்கு எவ்வளோ அவனால ஐடியாஸ் எடுத்துட்டு வர முடியும், கரண்ட் ப்ரொடக்டிவிட்டியை நல்லா எடுத்துட்டு வர முடியும், கம்பெனியை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும்ன்ற ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஒர்க் என்விரான்மெண்ட் வந்து பெட்டர் வென்டிலேஷன், லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட், சேஃப்டி டிவைசஸ், நாய்ஸ் இல்லாம, ஸோ இதெல்லாமே ஒர்க் என்விரான்மெண்ட். Other factors. There are several other factors that affect productivity. Natural factors, managerial factors, government policy. Natural is the physical, geographical, and climatic. Managerial factors is the managerial ability. Government policies is the அவங்களுக்கு tariff policies கொடுத்து இதெல்லாம் பண்றது. இந்த factorsலாம் very responsible for the increased productivity. ப்ரொடக்ஷன்னா என்ன, ப்ரொடக்டிவிட்டி என்னன்னா ப்ரொடக்ஷன்ன்றது அந்த வால்யூம் குவான்டிட்டி ஆஃப் கூட்ஸ் சொல்றது ப்ரொடக்ஷன். ப்ரொடக்டிவிட்டின்றது வந்து வால்யூம் கிடையாது. ப்ரொடக்டிவிட்டின்றது என்னது, நான் இவ்வளவு அவுட்புட்டுக்கு இந்த இன்புட்லாம் எடுத்துட்டு இருக்கேன். ரேஷியோ ஆஃப் அவுட்புட் வர்சஸ் இன்புட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் அன் என்டர்பிரைஸ்ன்றது தான் ப்ரொடக்டிவிட்டி. ஓகே. இப்போ அந்த சம் பார்க்கலாமா? சொல்லுங்கப்பா. ஆமா, நல்ல கேள்வி. பதில் ரொம்ப கஷ்டமான பதிலாச்சே. ம். சிவா, புக் பேக் கொஸ்டின்ஸ் ஒரு 4 கொஸ்டின் நான் இருங்க சொல்றேன். தியரியை பொறுத்த வரைக்கும் புக் பேக் கொஸ்டின் பாருங்க. இப்போ வந்து illustration 1. In a particular plant, 10 worker manufacturing a single product and output per month consisting of 25 days of that particular product is 200. What is the monthly productivity? 10 worker வந்து 200 யூனிட், ஒரு ஒர்க்கர் எவ்வளோ? 200 into 1 divided by 10, 20 units. MCQ question. ஓகேவா? ஓகேவா கீர்த்தனா, மித்ரா, சிவா? ஓகே. அடுத்தது வந்து ரெண்டு இண்டஸ்ட்ரி ஏ அண்ட் பி இருக்கு. இது இந்த இந்த லெசன் வந்து நீங்க ரொம்ப ஈஸின்னு நினைச்சிட்டு அப்ரோச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான லெசன், ரெண்டு மூணு விஷயம் தவிர. ஓகே. ஹோஸ் கப்ளிங்ஸ்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா? கப்ளிங்ஸ் இதான் மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஜாயிண்ட்ல இது எங்க பார்த்துருக்கீங்க சொல்ல முடியுமா? இந்த ஹோஸ் கப்ளிங்ஸ் இந்த கேஸ், ஆ அதுவும் ஹோஸ் பைப் தான் சிவா. கரெக்ட். ஆ அதுல பண்ணுவீங்க கரெக்டா? போட்டு ஃபிட் பண்ணி பண்ணுவாங்க தெரியுமா? அது இன்னொன்னு வந்து இந்த
பாம்பேலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா கேஸ் சிலிண்டர் கிடையாது பாம்பேல. கீழே ஒரு இடத்துல பெரிய கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. அந்த கனெக்ஷன்ல கேஸ் வந்து மெயின் யூனிட்லேருந்து கேஸ் அந்த இதுக்கு ஃப்ளோ ஆகி அப்புறம் மேலே இண்டிவிஜுவல் ரெசிடென்ஸ்க்கு போகும். கேஸ் சிலிண்டர் கான்செப்டே கிடையாதுங்க. அப்போ இந்த ஹோஸ் சிலிண்டர்ஸ் தான் டைட் பண்ணி வெளியில காத்து வராம நல்லா ஃபிட் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கு பயங்கரமா யூஸ் ஆகும். இது பாருங்க கண்ணா, இது பெருசா இருக்கும். இந்த கேஸ் இதுவாகும், இந்த டியூப் மாதிரி. ஓகேவா? விஷுவலைஸ் பண்ண முடியுதுல உங்களுக்கு? ம். மித்ரா, கீர்த்தனா, உங்களுக்கு அண்ணா? சூப்பர். ம். ஹோஸ் பண்றாங்களா? அவங்களோட ஒரு பீஸோடது 15 நிமிஷம் ஆகுது. அவுட்புட் ஆஃப் டூல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வந்து 30 அண்ட் 20, 30 யூனிட் 20 யூனிட். ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து 8 மணி நேரம். ஒரு ஷிஃப்ட்டுக்கு 8 மணி நேரம். Find the productivity of each per shift of 8 hours. What is the expected production of each per week consisting of 6 days? ஒரு யூனிட்டுக்கு 15 15 மினிட்ஸ். ஓகேவா? அப்போ நம்ம 9:30க்கு லாகின் பண்ணலாமா? சிவா, கீர்த்தனா, மித்ரா. 9:30க்கு. 9:30 to 9:40க்குள்ள கண்டிப்பா. ஓகேவா? இங்க இருந்து ஸ்டாப் பண்றேன். ஓகே கீர்த்தனா, தேங்க்ஸ் கண்ணா. தேங்க்யூ. ஆ